ஹாய், இன்றைக்கி சுண்டல் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டல் இது கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணியோடய சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துட்டு இருக்கிற சுண்டலில் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜார் கழுவுன தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்ற விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஷேர்